ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யுங்கன்னாங்க. ஒரு 3 வாழைப்பழம் இருந்துச்சு. சரி, வாழைப்பழத்தை வச்சுட்டு இனிப்பு தோசை செய்யலான்னு. ரொம்ப நாள் ஆச்சுங்க, நான் தோசைலாம் செஞ்சதே கிடையாது. அதனால் அதோட ஒரு முட்டையும் சேர்த்துட்டு, முட்டை வாடகைக்காக நான் இருந்த வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஒரு 2 ஏலக்காய் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கிட்டேன். ஒரு சைடு பால் டீ வைக்கிறதுக்காக பாலும் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். அடுத்து டீயும் போட்டுடலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு சேர்த்துட்டு தான் நான் இந்த தோசை ரெடி பண்ணுறேன். மைதா மாவு வேணான்ட்டு நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப செய்யலைங்க. ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன தோசையை ஊற்றிக்கலான்ட்டு. பாலாடை இப்போ வருது, அதனால் பாலாடையும் நான் சேர்த்து வச்சிட்ருக்கேன். கீ சேர்த்துட்டு நம்ம தோசை மாதிரி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு திருப்பி போட்டு எடுத்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பேன் கேக்குன்னு சொல்லலாம். அந்த டேஸ்ட்டும் இருக்குது. ஏன்னா அணி சேர்த்துட்டு நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பேன் கேக் மாதிரியே இருக்குது. இந்த பனானாவுடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. சூடாக இருக்குது நான் டேரன், அதனால் அவனுக்கு எடுத்து ஊட்டி விட்டேங்க. அடுத்து பூவும் பறிச்சுட்டு வச்சுட்டாங்க. டீயோட இந்த தோசை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாழைப்பழம் இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.